உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லி, உண்மையுள்ள மனுஷன் தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடையாது, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை உண்மையாய் நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க நடக்கக்கூடிய நடக்க இல்ல, உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய செயல்ல, எல்லாவற்றுமே ஒரு உண்மை காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கும் பொழுதே உங்களிடத்துல ஒரு உண்மையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். மோசேயை தேவன் அழைத்தார், அவனிடத்துல ஒரு உண்மையை கர்த்தர் பார்த்தார். தேவன் பார்த்த அந்த உண்மையின்படியே அவன் நீதியாய் நடந்தான். தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நீதின் பாதையிலே நடத்தினான். கர்த்தருக்கு உகந்த வழியில் அவன் நடத்தினான். அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். எந்த இடத்துல யாருக்கிட்டையும் போயிட்டு பரிதானம் வாங்கவே இல்லை, யாரை பற்றி குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்த காரியத்தை நீதியும் நியாயமாய் செய்து முடித்தான். ஆகையினால தான் கர்த்தர் மோசேயை அடக்கம் பண்ணும்படியாக என்ன பண்ணாருன்னா தேவன் ஒரு தூதனை அனுப்பி வைத்தாருங்க. உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். கர்த்தரே இறங்கி வருவார். கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்க உண்மையா நடந்து பாருங்க.